அனைவருக்கும் வணக்கம். மார்னிங். இன்னைக்கு குறளின் குரல் இந்த அத்தியாயத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் எடுத்து வந்திருக்கும் குறள் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு குணம். அந்த குணம்தான் இந்த உலகை வாழ வைக்கக்கூடிய ஒரு குணம். அது என்ன குணம்? விருந்தோம்பல். விருந்தோம்பல் குணங்கிறது என்ன பொருள் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுதா? விருந்தோம்பல்னா என்ன? வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கிறது. அதுதான் இருந்தோம்பி இல்வாழ்க்கை எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதான் குறள். வாழ்க்கைன்னு ஒண்ணு உனக்கு எதுக்குன்னா வள்ளுவர் சொல்றார், இருந்தோம்பி இல்வாழ்க்கை எல்லாம். அதாவது நாமெல்லாம் குடும்பம் நடத்துறோம்னா, நாமெல்லாம் வாழ்றோம்னா எதுக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அப்படின்னா நம்மை நாடி வரக்கூடிய, நம்மை தேடி வரக்கூடிய, நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்களை அவர்களுக்கு ஈந்து மகிழ்வதற்கு, அவர்களுக்கு பரிமாறி மகிழ்வதற்கு, அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுத்து அவர்களை அகமகிழ செய்யக்கூடிய அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்மளுடைய இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்பது நாம் அம்மா அப்பா குழந்தைகளோடு வாழக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையை தான் இல்வாழ்க்கை என்று சொல்வார்கள். சரியா? அப்பா அம்மா தான் தலைவன் தலைவி, நாமெல்லாம் குழந்தைகள். அப்ப நம்ம இல் வாழ்க்கை என்பது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, வரக்கூடியவர்களுக்கு வாரி கொடுத்து. இங்க இன்னைக்கு உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையா எனக்கு மட்டும்தான், அது எனக்கு தான் சொந்தம், அது எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது என்னது, எனக்கு உரிமைப்பட்டது, அது எனக்கு உடன்பட்டது அப்படிங்கிற எண்ணம் எங்க தலையெடுக்குதோ அங்கதான் பிரச்சனை வெடிக்குது. அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன மனநிலை வரணும்? நமக்கு எல்லாருக்கும் பகுத்துண்டு உண்ணக்கூடிய அந்த பழக்கம். அதைதான் தமிழர்கள் உலகத்துக்கே கற்றுக் கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு உலக நூல்களில் பைபிள், அடுத்தது மூலதனம் என்ற கூடிய நூல், அடுத்தது அதாவது அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களுள் மூன்றாவதாக வருவது நம்ம திருக்குறள். அவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாமெல்லாம். அப்படி இந்த உலகத்துக்கே தமிழன் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நம்மளை நாடி வரக்கூடியவர்களுக்கு நாம் அகமகிழ்ந்து அவர்களை உபசரிக்கின்ற பழக்கம்தான் முதன்மையான நம்மளுடைய மரியாதைக்குரிய மானத்திற்குரிய ஒரு பழக்கமாக வள்ளுவர் இந்த குறளின் வாயிலாக சொல்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்க்கை எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இப்ப இன்னையிலிருந்து நம்மெல்லாம் நமக்கு கிடைச்சத நமக்கு மட்டும் என்று சொல்வது, அந்த எண்ணத்தை விட்டுட்டு இனிமேலுக்கெல்லாம் நம்ம மற்றவர்களுக்காக நம்ம வாழ தலைப்படுவதுதான் மனிதனுடைய மகத்துவமான வாழ்க்கைக்கு பொருளாகும். நன்றி.